திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே நிலுவைத் தொகையான தையல் கூலியை கொடுக்க முடியாமல் பனியன் நிறுவனத்தின் கதவை உடைத்து 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான துணிகளை திருடி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பிரதீஸ்வரன் சிவஞானம் வழங்க கேட்கலாம். பிரதீஸ்வரன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே குன்னாங்கலம் பாளையத்தில் வினோத்குமார் என்பவர் கடந்த 8 வருடங்களாக பனியன் நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார். இவர் திருப்பூர் பல்லடம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் பின்னலாடை நிறுவனங்களில் இருந்து ஆர்டர் எடுத்து பனியன் துணிகளை தைத்து வருகிறார். பல்வேறு நிறுவனங்களில் இருந்து பெற்ற பனியன் துணிகளை தைத்து டெலிவரி செய்வதற்காக பண்டல் பண்டலாக கட்டி அவர் நிறுவனத்தில் வைத்திருக்கிறார்கள். இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு 11 மணி அளவில் 20க்கும் மேற்பட்ட மர்ம நபர்கள் அந்த நிறுவனத்தில் புகுந்து வினோத்குமாருடைய நிறுவனத்தில் புகுந்து கம்பெனியின் கேட்டை தனியாக கழட்டி எடுத்து வைத்துவிட்டு கம்பெனியின் கதவுகளை உடைத்து உள்ளே நுழைந்து 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 300க்கும் மேற்பட்ட பனியன் பண்டல்களை 20 நிமிடங்களில் சரக்கு லாரியில் ஏற்றி தேடிச் சென்றுள்ளனர். இது குறித்த சிசிடிவி காட்சிகளோடு நிறுவன ஊழியர்கள் பல்லடம் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் பனியன் பண்டல்கள் மட்டும் காணாமல் போனது தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் கடந்த மார்ச் மாதம் திருப்பூர் காந்திநகர் பகுதியை சேர்ந்த தினேஷ் என்பவருக்கு சொந்தமான தனியார் பின்னலாடை நிறுவனத்தில் இருந்து ஆர்டர் எடுத்து துணிகளை தைத்து கொடுத்துள்ளனர். 16 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டிய நிலையில 11 லட்சம் ரூபாய் மட்டுமே அந்த நிறுவனம் வினோத்குமார் செலுத்தியுள்ளது. மீதமுள்ள 5,90,000 ரூபாய் நிறுவனம் செலுத்தாமல் இருந்துள்ளது. பணம் கொடுக்காமல் பனியன் பண்டல்களை நிறுவனத்தினர் கேட்டு வந்துள்ளனர். ஆனால் வினோத்குமார் பணம் கொடுத்தால் மட்டுமே பண்டல்களை தருவதாக கூறியுள்ளார். தொடர்ந்து நிறுவனத்திடம் கேட்டதற்கு முறையான பதில் அளிக்காமல் பணம் தர தாமதப்படுத்தி வந்துள்ளனர். இந்நிலையில கடந்த ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு 11 மணி அளவில் 20க்கும் மேற்பட்ட மர்ம நபர்களோடு தினேஷின் நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் குன்னாங்கல் பாளையத்தில் உள்ள வினோத்குமாரின் நிறுவனத்துக்குள் புகுந்து கம்பெனியில் கேட்டை தனியாக கழட்டி வைத்துவிட்டு கம்பெனி கதவுகளை உடைத்து அவருக்கு 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பனியன் துணிகளை சரக்கு லாரியில் ஏற்றி திருடி சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியானது. இந்த தகவல்களும் தெரிய வந்தது, போலீசாருக்கு தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து பனியன் நிறுவனத்தை சேர்ந்த கோவிந்தராஜ், சரத்குமார், விக்டர் பால் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். மேலும் தலைமறைவாக உள்ள மேலும் பலரை தேடி வருகிறார்கள். செய்த வேலைக்கு பணம் தராமல் பனியன் நிறுவனத்தின் உள்ளே புகுந்து பண்டல்களை திருடி சென்ற சம்பவம் பல்லடம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.